ஹாய்ங்க பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட்டட் ராகி தான் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து மைசூரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கசின் அங்கேருந்து டேரெக்டாக ஃபார்ம்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் டேரெக்டாக வாங்கும்போது நிறைய டஸ்ட் இருக்கும். அதை நல்லா புடச்சி நிறையா வாட்டி கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி தான் நாங்கள் காய வச்சோம். 1 டே காய வச்சோம் நல்லா வெயிலில். காய வச்சு எடுத்த ராகியை மறுபடியும் எப்படி முளைக்கட்டலான்னா அதை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஷோக் பண்ணிடுங்க ஒரு 12 hours. மார்னிங் அதை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்லா wrap பண்ணிக்கிங்க. நல்லா டைட்டாகவே இருக்கணும். டைட்டாக ஹாட் பேக்கில் ஒரு 2 days எடுக்காமல் அப்படியே மூடி வச்சுருங்க. அவசரப்பட்டு எடுத்தோம்னா முளை கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும், அவ்வளோதான். 2 days வெயிட் பண்ணிங்கன்னா முளை ஜாஸ்தியாக வரும். நான் ஒரு 2 days கழித்து எடுக்கும்போது எனக்கு முளை நல்லாவே வந்துருந்துச்சு. இடையில நான் ஓப்பனே பண்ணலை. தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக ராகி பால்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ராகி கூழ். ஏன்னா நமக்கு எல்லா சத்துக்களும் இதில் இருக்கிறங்காட்டி நமக்கு தாய்ப்பாலுக்கு இதை கம்பேர் பண்ணுறாங்க. இது பாருங்க முளை ரொம்ப நல்லா வந்திருக்கு, பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் இதை நம்ம சன் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 hours சன் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes நல்லா வறுத்து எடுத்துடணும். இதையை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வருங்க. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் 2-4 டைம்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா நெய்ஸ் ஆகணும். அதோடு இல்லாமல் 2-3 டைம்ஸ் நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஹோம்மேட் ராகி பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நிறையா ஃபுட் ரெசிபிஸ் வேணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க.